ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து February 1 வந்து பேட்ச் நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? February 1லேருந்து நம்ம ஒரு புதிய பயணத்தை நோக்கி ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொரு சிலபஸில் இருக்க ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு தமிழில் ஒரு யூனிட், அதே மாதிரி ஜிஎஸ்சில் ஒரு யூனிட், எக்காரணத்தை கொண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். சரி, ஓகே, நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம எப்படி நம்மளோட வே ஆஃப் மெத்தட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் கிடையாது. போன வருஷம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கு நியூ புக்கு ஓல்டு புக் படித்தா போதும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சில டாபிக்ஸ்க்கு வந்து நம்ம வெங்கடேசன் சாரோட புக்கெலாம் நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம், அது வேறு. ஆனால் இந்த வருஷம் அப்படி கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் வந்து நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத விடவும் நம்ம வந்து ஸ்கூல் புக்கையும் நம்ம உள்ளே கொண்டு போய் தான் ஆகணும். நம்ம அதுக்காக அவுட் சோர்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாப்பிக்கையும் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். சரி, ஓகே, நம்மளோட வே ஆஃப் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் நம்ம விர்ச்சுவல் அகாடமியில் டவுன்லோட் பண்ணதாகட்டும், மற்ற பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, உங்களுக்கு பிடிஎஃபை நான் போய் உடனே பிரிண்ட் போடவா அப்படின்னா அந்த வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. நீங்கள் எத்தனை பிடிஎஃபை பிரிண்ட் போடுறது, புக்ஸ் வாங்கி அடுக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோ வேலைகள் பண்ணினாலும் நீங்கள் படித்தா மட்டும்தான் யூஸ், இல்லைன்னா நோ யூஸ். உங்களுக்கு வந்து தேவையான பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன், தமிழுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் பிடிஎஃப். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களால் வந்து நோட்ஸ் எடுத்து என்னால் படிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது இதெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் பிடிஎஃபாக இருக்குது. நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிங்க. சரிங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ பேட்ச் கொடுக்குறேன், நான் கிளாஸ் கொடுக்குறேன்னு நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, நான் வந்து அந்தந்த யூனிட், இப்போ யூனிட் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த மந்த்து. அப்போ அதுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் வீடியோவும் தனியாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவேன். அது வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் என்னால் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கொடுப்பேன். சரிங்களா? அதே சமயத்தில் ஸ்கூல் புக் வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் கொடுத்துருவேன். அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தளவு கவர் பண்ண முடியுமோ அந்தளவு கவர் பண்ணுவோம். அப்படி இல்லை, நான் என்னால் பிடிஎஃபாக படிக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த புக்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிவிடுவோம். அதாவது உங்களுக்கு தேவையானது ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். வீடியோ கொடுக்கும்போதே அவுட் சோர்ஸ் வீடியோன்னு தனியாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு ஒரு வீடியோ வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அவுட் சோர்ஸ்க்குன்னு ஒரு நோட் போட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டே வரணும். சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்போது ஜஸ்ட் ஒரு பிடிஎஃபை எடுத்து நீங்கள் ரீட் பண்ணணும் இல்லையா? டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பிடிஎஃப் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கட்டாயம் வேணும். நான் ஒவ்வொருத்தரையும் எந்த சூழ்நிலையிலையும் ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்த்துட்டக்கூடாது. உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அதை எடுத்து படிக்க முடியும். பாருங்கள், நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, தமிழ் சொல்வளம், இனிய தமிழ் மொழியின் இயல்புகள், 4வது பாருங்கள், தமிழை பிழையின்றி எழுதுவோம், பயன்முறை தமிழ், இளங்குமரனார் தமிழ் வளம்லாம் வந்து பிரித்தெழுதுக செடுத்தெழுதுக நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருப்போம். இருந்தாலும் பாருங்கள், இளங்குமரனார் தமிழ் வளம், கலைச்சொற்கள், ஆட்சி சொல்லகராதி, அப்பா சாமி, அது வந்து ஒரு டிக்ஷனரியே தான். சரிங்களா? இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம படித்து தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த ஆட்சி சொல்லகராதியெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வீடியோவாக கொடுத்துருவீங்க அப்படின்னா நான் வந்து கொடுப்பேன். பட் எந்த அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் கொடுப்பேன். இதுவே உங்ககிட்ட பிடிஎஃப் இருக்குது அப்படிங்கும்போது நான் கொடுத்த வீடியோ போக எக்ஸ்ட்ரா இருக்கிற டைமில் நீங்கள் எடுத்து ரீட் பண்ணிக்கலாம். இல்லை, பிடிஎஃப் ரீட் பண்ணுறது தானே. ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பிடிஎஃப் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். டைம் கிடச்சிது அப்படின்னா அந்த டைமை வந்து விட்டுறாதீங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட்சி சொல்லகராதி. அதே சமயத்தில் நீங்கள் இதை மட்டும் படித்தா போதுன்னு சொன்னீங்க அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கிறது பிடிஎஃப்லாம் இருக்குது அப்படின்னா அந்தந்த டாபிக் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பாருங்கள், கலைச்சொற்கள் தான் ஆட்சி சொல்லகராதி, மயங்கொலி சொல்லகராதிகள். ஏன்னா மயங்கொலி சொல்லகராதி வந்து நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் இருக்குது, இருந்தாலும் அது பத்தாது. ஓகேங்களா? மரபு தொடர் அகர வரிசை,
அதே மாதிரி மயங்கொலி சொல்லகராதியெல்லாம் ஒரு அவுட் சோர்ஸ் நம்ம வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம் கட்டாயமாக. பழமொழி 400 தமிழ் பழமொழிகள் ஜெகநாதன் அவர்களுடையது. அயர் சொல் கையேடு அதுவும் வந்து அயர் சொல் தமிழ் சொல்லுக்கு வந்து நம்ம படிச்சு தான் ஆகணும். அதுவும் வந்து இப்போது நம்ம February 2 வாக்கிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. தமிழ் அகர முதலி சண்முகம் பிள்ளை அவர்களுடையது. தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா புக் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், தமிழ் இலக்கணம் தேவிரா, எல்லாமே தேவிரா புக்கு கட்டாயம் ரெஃபர் பண்ணியே தான் ஆகணும். லாஸ்ட் இயர் படித்தோம், இந்தளவுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டுலாம் அதை பார்க்கல. சரிங்களா? ஓகே. நன்னூல் எழுத்ததிகாரம், நன்னூல் சொல்லதிகாரம், தொல்காப்பியம், கண்டிப்பாக தமிழ்ச்சொல் விளக்கம், இளைஞர் தமிழ் கையகராதி, நவீன தமிழ் அகராதி, இவ்வளோ புக்கும் 20 டாபிக் 20 இது இருக்கே, இத்தனையும் படிக்கணுமா அப்படின்னா தமிழ் தானே அப்படின்னு படிக்காமல் என்ன சொல்கிறது, ரொம்ப தமிழை வந்து உண்மையுமே நேசித்து படிக்கணும். நம்ம வந்து அவுட் சோர்ஸ் படிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து நான் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ இந்த அவுட் சோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணி வீடியோ கொடுக்க முடியுமோ நான் அந்த மாதிரி கொடுக்குறேன். பட் உங்களுக்கு கையில் பிடிஎஃப் இருக்கனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டைம் கிடைக்குது, நீங்கள் ஒரு 2 நாள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, சீக்கிரமாக டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை போய் எடுத்து படிங்க. இதெல்லாம் வந்து நான் பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை எடுத்து கட்டாயம் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது நம்ம தமிழோட இது இவ்வளோ தான். சரிங்களா? இவ்வளோ தான், இல்லை இவ்வளோ இருக்குது, இருந்தாலும் படித்து தான் ஆகணும். தமிழ் தானே அப்படின்னு இல்லாமல் தமிழை ரொம்ப நேசித்து படித்து தான் ஆகணும். ஏன்னா தமிழோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். நான் மேக்ஸிமம் எவ்வளோ வீடியோஸ் டாபிக்ஸ் வந்து உங்களால் என்னால் கவர் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து கட்டாயம் நான் கொடுக்குறேன். ஓகே. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகே, நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் ஹிஸ்ட்ரியில் 6th to 12th நம்ம சிலபஸில் கவர் ஆகிற ஏரியா நம்ம படித்தது ஆகணும். அதே மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜிஎஸ் வந்து நம்ம யூனிட் 5 ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். அதில் வந்து ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக ப்ளஸ் மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் அந்த மாதிரி தான் நான் கவர் பண்ணி கொடுப்பேன். அவுட் சோர்ஸ் அப்படின்னா நான் ஃபுல் புக்கு ஒரு டாபிக் 2 புக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு 2 புக்கையும் நான் ஃபுல்லாக லைன் பை லைனாக எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம எந்த காலத்தில் வந்து எக்ஸாம் போய் எழுதுறது? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின், லாஸ்ட் இயர் கொஷின் பேஸ்டாக தான் நான் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கண்டென்ட் எடுப்பேன். ஏன்னா அவுட் சோர்ஸில் வந்து லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடாக அது நியர்பையில் இருக்குது அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நம்ம ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம ரெஃபர் பண்ணிக்க போகிறோம், ப்ளஸ் அவுட் சோர்ஸில் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் என்னோடய வீடியோஸ் யூனிட் 5 ரைடு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு, அதுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் கண்டென்ட் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் கொடுப்பேன். உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எனக்கு அவுட் சோர்ஸே நான் அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக அந்த புக்கை ஃபுல்லாக கரைச்சி குடிக்கிறோம் அப்படின்னா இங்கே என்ன புக்கு நான் என்ன புக்கில் இருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், நீங்களும் வாங்கிக்கோங்க. பாருங்கள், ஸ்கூல் புக்கில் பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் 6th to 12th சிலபஸில் கவர் ஆகிற ஏரியா படிச்சு தான் ஆகணும். பாலிட்டி 6th to 12th, எக்கனாமிக்ஸு 6th to 12th கட்டாயம் வேணும். 11th 12th எக்கனாமிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஓகே. ஜாகிரஃபியில் வந்து நீங்கள் 11th 12th வேண்டாம், 6th to 10th படித்தாலே போதுமானது. ஜாகிரஃபி சயின்ஸுக்கெலாம் வந்து 6th to 10th நிப்பாட்டிக்குவோம், போதுமானது. சரிங்களா? ஜாகிரஃபி வந்து அதுக்கு மேலே படிச்சுட்டு எனக்கு அதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னா 11th ஜாகிரஃபி மட்டும் வேணால் படிச்சுக்கலாம். 6th to 10th வந்து போதுமானது. சரி, ஓகே. எத்திக்ஸ் பாருங்கள், எத்திக்ஸ் வந்து 11th 12th எத்திக்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூனிட் 6ல் அது கவர் ஆகுது. இந்திய அறவியலும் பண்பாடும் எத்திக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 11th 12th எத்திக்ஸு. 6th to 10th எத்திக்ஸ் இல்லைங்க. சரிங்களா? இல்லையா, அந்த ஒரு டாப்பிக்கை நான் பார்த்ததில்ல அப்படின்னா 6th to 10th இல்லை. சரி, ஓகே. நான் என்ன அவுட் சோர்ஸ் புக் வந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுக்கறதுக்கு நான் ரெஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன், என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து என்னென்னு சொல்லிடுறேன். உங்களால் அவுட் சோர்ஸில் என்னால் வாங்க முடியாது. நான் வந்து ஸ்கூல் புக்கு நான் ஃபுல்லாக எல்லாம் என்னால் கலெக்ட் பண்ணி நான் வைக்கலை. ஸ்கூல் புக்கே நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வைக்கலை. அவுட் சோர்ஸும் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் என்னோடய புக்கு என்னோடய கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் கம்பைனடாக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் அவுட் சோர்ஸ் வந்து A to Z லைன் பை லைனாக இருக்கும் அப்படின்னா அந்தந்த கண்டென்ட்டுக்கு தேவையானது ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எப்படி கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடாக இருக்கிறத நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன்.
சரிங்களா? ஏன்னா புக்கு ஃபுல்லாலாம் நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் கம்பைனடாக கொடுக்குறேன் அப்படின்னா, அவுட் சோர்ஸ் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்க ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு புக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த புக்கு A to Z அப்படியே கொடுக்கவும் முடியாது உங்களுக்கு. அதே சமயத்தில் அந்த புக்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. அதே சமயத்தில் அந்த புக்கில் இருக்கிற A to Z நான் வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் பத்தாது. சரிங்களா? எத்தனை புக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன், எதுலேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்தந்த டாபிக் வரும்போதே நான் சொல்கிறேனே. ஓகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் வந்து என்னென்ன புக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்தந்த டாபிக் வரும்போது நான் சொல்கிறேன். சரி, இங்கேயே சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கி வைக்கிறவங்க கூட நீங்கள் இல்லை, நான் உங்களோட ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி நான் ஓனாக ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாம் நான் ஓனாக வாங்கி நான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இல்லை நான் உங்கள் வீடியோஸே ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற அவுட் சோர்ஸ் போதுமானது, அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் ரிலேட்டடாக நீங்கள் கொடுக்குறீங்க, எனக்கு அது போதுமானது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ போதுமானது. ஸ்கூல் புக்கு எங்கிட்ட இல்லை, ஃபுல்லாக கலெக்ட் பண்ணல அப்படின்னா ஸ்கூல் புக்கு மஸ்ட்டு, இல்லை அப்படின்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் கம்பைனடாக தான் நம்ம வீடியோ வரும். சரிங்களா? ஓகே, பாருங்கள். அவுட் சோர்ஸ் வந்து நான் என்ன எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். ஹிஸ்ட்ரியில் வந்து பண்டைய கால வரலாறு, அதே மாதிரி இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு, இந்திய தேசிய இயக்க வரலாறு எல்லாத்துக்குமே வெங்கடேசன் சாரோட புக் தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. அதனால் அதை தான் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்த் இங்கிலீஷ் மீடியமுக்கு. ஓகேங்களா? லக்ஷ்மிகாந்தோட தமிழ் மீடியம் இது வந்து எனக்கு அது தான் இல்லை. பிரகதீஷ் பப்ளிகேஷன் வந்து பாலிட்டிக்ஸ் சூப்பராக இருக்குது. சரிங்களா? நம்ம அதுலேருந்து தான் எடுக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ மேக்ஸுக்கு வந்து RS அகர்வால் மஸ்ட்டு, இனிமேல் மஸ்ட்டு, வேறு வழி இல்லை. ஓகே, யூனிட் 6க்கு வந்து நான் RS அகர்வாலோட வீடியோஸ் வந்து நம்ம மேக்ஸ் கிளாஸ் வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அதை தரேன். ஓகே, யூனிட் 6 வந்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடுக்கு வந்து வெங்கடேசன் சாரோட புக்கு கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும். நான் அதுவுமே வந்து நான் கொஞ்சம் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இப்போதைக்கு இருக்கட்டும். நம்ம யூனிட் 6 வந்து நம்ம அப்புறமா கொடுக்கும்போது இன்னுமே வந்து இன்னும் மோர் பாயிண்ட்ஸோட இன்னும் கொஞ்சம் எலபரேட்டாக அந்த கிளாஸை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. சரி, அது என்ன அப்படிங்கிறத நம்ம அப்போ பார்த்துக்குவோம். நம்ம இப்போ யூனிட் 5 ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது யூனிட் 5க்கு பாருங்கள். நான் என்ன புக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, பொருளாதாரம் சங்கர் கணேஷ் அவர்களுடைய புக்கு, சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து சிவா அவர்களுடைய புக்கு. இப்போ நான் ஆல்ரெடி செகண்ட் எடிஷன் இருந்துச்சு, பட் வேண்டாம், செகண்ட் எடிஷனில் கூட லாஸ்ட்டு 2025 மிஸ் ஆகுது, சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நேற்று வந்து செகண்ட் எடிஷன் வாங்கி இப்போ ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆகுது. பட் அந்த புக்கையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு நேற்று 660 rupeesக்கு இந்த புக்கு சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு சிவா அவர்களுடைய புக்கு 3rd எடிஷன் வந்திருக்குது அப்படின்னு உடனே நான் அந்த புக்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கு ப்ளஸ் இதிலிருந்து தான் நான் எடுக்க போகிறேன். பொருளாதாரமுக்கு சங்கர் கணேஷ் அவர்களுடைய புக் இருக்குது. ஓகே, சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து நான் இந்த புக் தான் வாங்கியிருக்கேன். 660 rupees அந்த ஒரு புக் மட்டும், 3rd எடிஷன். ஏன்னா செகண்ட் எடிஷன் இருந்துச்சு, பட் லேட்டஸ்ட் கண்டென்ட் இல்லைங்கிறதுக்காக நான் 3rd எடிஷன் வாங்கியிருக்கேன். சரி, ஓகே. இப்போது அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக எப்படி பார்க்கணும், டெய்லி நியூஸ் பேப்பர் அது வந்து லாஸ்ட்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது இந்த இது பார்த்துக்குவோம். நம்ம லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது இது பார்த்துக்குவோம். இதை பற்றி இப்போ வேண்டாம். இப்போ நம்ம யூனிட் 5 நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது யூனிட் 5 ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை டாபிக் வைஸ் பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, பட்ஜெட்டு, நிதிநிலை அறிக்கை, அந்த இது வந்து பட்ஜெட்டு இது பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த இப்போது 5 இயர்ஸாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சாதனைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து லாஸ்ட்டு இதாக கொஷின்ஸ் வந்ததுனால இந்த டைம் வந்து அதையும் நல்லா பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசோட இப்போது 4 இயர்ஸாக இப்போ 5 இயர்ஸ் ஆயிரும் இல்லையா, 5 இயர்ஸோட சாதனைகள் என்ன, அப்புறம் பட்ஜெட்டு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொருளாதார ஆய்வறிக்கை எல்லாமே வந்து நம்ம ஃபைனலாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது அந்த யூனிட் 5 டாபிக் ரிலேட்டடாக பார்த்துக்குவோம். சரி, ஓகே. நான் இப்போது இந்த புக்கு தான் வச்சுருக்கேன். யூனிட் 5 எக்கனாமிக்ஸு ரைடு நம்ம நாளையிலேருந்து February 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? நான் என்ன புக்கு எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா 6th to 12th எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் 6th to 12th எக்கனாமிக்ஸு ப்ளஸ்ஸு பொருளாதாரம் சங்கர் கணேஷ்
சாரோட புக்கு ப்ளஸ் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு நேற்று நான் வாங்கியிருக்கேன் 3rd எடிஷன் புக்கு, சிவா அவர்களுடைய புக்கு. இது எல்லாம் வச்சு தான் நான் ரெஃபர் பண்ணி தான் நான் நோட்ஸ் எடுத்து நான் அதை உங்களுக்கு வந்து கிளாஸாக கொடுக்க போகிறேன். இப்போது இந்த பொருளாதாரம் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு A to Z ஒரு பாயிண்ட் விடாமல் எடுத்து எங்களுக்கு கொடுத்துருவீங்களா அப்படின்னா, உங்களுக்கு என்ன அந்த கண்டென்ட்டுக்கு என்ன தேவையானதோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிலேட்டடாக எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன். சரிங்களா? இதில் இருக்க லைன் பை லைனாக எங்களுக்கு அந்த 2 புக்கு எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவையான கண்டென்ட்டோ அதை எடுத்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி லைன் பை லைனாக எனக்கு வேணும், அப்படியே புக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் புக்கு தான் வாங்கிக்கணும். சரிங்களா? ஓகே. ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் அந்த கண்டென்ட்டுக்கு தேவையானது இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் வந்து அந்த வேலைகள் தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து நேற்று தான் எனக்கு இந்த புக்கு கை கிடச்சிது. இந்த சிவா அவர்களுடைய 3rd எடிஷன் புக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்போ இது எல்லாம் நமக்கு அங்கே படிச்சிடும். ஸ்கூல் புக் ரிலேட்டடாக படிச்சிடும். அவுட் சோர்ஸில் நம்ம கேட்டிருக்காங்களே, அவுட் சோர்ஸில் எந்த ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அப்படிங்கிறது ரிலேட்டடாக வந்து இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதில் எல்லாமே கேப்சர் பண்ணிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளுடைய வே ஆஃப் மெத்தட். நம்ம இது தான் ரெஃபர் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி தமிழுக்கு வந்து அவுட் சோர்ஸு நான் ஆல்ரெடி ஆட்சி சொல்லாக்கிறதுக்குலாம் ஒரு 2-3 வீடியோ கொடுத்தேன். அதெல்லாம் கூட அப்படியே இருக்கட்டும். புதுசாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எல்லாமே. நான் வந்து February 1 உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் வீடியோஸ் வருதோ 1 by 1 நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் எடுத்து நோட் எடுத்து எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க, படிச்சுட்டே வாங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, அதுக்கு மேலே நான் எல்லாத்தையும் A to Z நானே லைன் பை லைனாக எடுத்து எழுதுவேன் அப்படின்னா இந்த புக்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. ஹிஸ்ட்ரிக்கு வந்து இந்த புக்கு பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு, இந்திய தேசிய இயக்க வரலாறு. அவுட் சோர்ஸ் மஸ்ட்டு. ஏன்னா பாலிட்டிக் பிரகதீஷ் பப்ளிகேஷன் நல்லாயிருக்கு. மேக்ஸுக்கு வந்து RS அகர்வால். யூனிட் 6க்கு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடுக்கு வெங்கடேசன் சாரோட புக்கு. யூனிட் 5க்கு வந்து பொருளாதாரம் சங்கர் கணேஷ் அவர்களோட புக் சூப்பராக இருக்குங்க. அது வந்து நல்லா புரியுது, நல்லா இருக்குது. அதே மாதிரி சிவா அவரோட 2nd எடிஷன் நல்லா இருந்துச்சு. அதே தான் அந்த 2025 அந்த இது மிஸ் ஆகிருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து 3rd எடிஷன் வந்து நான் வாங்கினேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு லேட்டஸ்ட் இது வேணும்ல. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே லேட்டஸ்ட்டாக என்ன வருதோ அந்த புக் பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்கும்போதும் வந்து 3rd எடிஷனாக அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். அப்படின்னா என்னுடைய வேலைகள் அங்கே எந்த அளவுக்கு நான் எஃபர்ட் கொடுக்குறேன் அப்படி. இப்போ நான் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 2-3 டைம் ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு லைன் பை லைனாக எனக்கு பாயிண்ட்ஸ் போட்டுகிட்டே வருவேன். அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபுல்லாக நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ஆர்டர் பண்ணுவேன். இதில் இருக்கிற பாயிண்ட்ஸையும் அதில் இருக்க பாயிண்ட்ஸையும் இயர் வைஸ் அந்த அப்படியே ஆர்டர் வைஸாக நான் வந்து மாற்றினதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு 4 பேஜில் என்னால் ஒரு 5 பேஜில் வந்து என்னால் எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக வந்து என்னால் ஹிண்ட்ஸ் எடுக்க முடியும். குட்டி குட்டியாக எடுப்பேன். குட்டி குட்டியாக எழுதுனா 4-5 பக்கத்தில் எழுதிடலாமா அப்படின்னா எலாபரேட்டாக எழுத மாதிரி எனக்கு என்ன கண்டென்ட் வந்து தேவையோ அதை தான் நான் எழுதுவேன். எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து 2ஆக பிரிச்சுருவேன். இங்கிட்ட ஒரு பிட்டாக எழுதிட்டு வருவேன், இங்கிட்ட ஒரு பிட்டாக எழுதிட்டு வருவேன். அந்த மாதிரி தான் என்னோடய பிளான். பட் நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் எலாபரேட்டாக உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி கிளாஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தான் எழுதுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய February 1 நம்ம ஆல்ரெடி இருந்த இதை விட இது கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும், பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். February 1 நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. புதிய பயணம், புதிய தொடக்கம் அப்படின்னு நினச்சிட்டு புதுசாக ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா? இது வரைக்கும் நான் அந்த டாபிக் படிச்சிருக்கேன், இந்த டாபிக் படிச்சிருக்கேன், அதை ரிவைஸ் பண்ணேன் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இனிமேல் புதுசாக எல்லாத்தோட சேர்ந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து மிஸ் ஆகாமல் கிடைக்கும்.
நம்ம தமிழுக்கு அவுட் சோர்ஸ் வீடியோவாகட்டும், ஜிஎஸோட ரைடு வீடியோ, யூனிட் 5 ரைடு எல்லாமே. யூனிட் 6 ரைடையுமே கொஞ்சம் நம்ம யூனிட் 5 ரைடு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பாலிட்டியா யூனிட் 6 அப்படின்னு பார்த்துட்டு, யூனிட் 6 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி கிளாஸ் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது கிளாஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக நோட் பண்ணி தனியாகவே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.